வெளியில் வச்சிங்கன்னா கைப்படாமல் இருந்ததுன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க, பார்க்கையிலே அழகாக இருக்குங்க. பருப்பி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பண்ணியாச்சு. வீட்டிலே எளிமையான முறையில் அதிக செலவு இல்லாமல் நல்லா மைசூர் பாக்கு மாதிரி வந்திருக்குங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எம்மி எம்மி ஸ்வீட் ரெடி. பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு தீபாவளிக்கு ஸ்பெஷலாட்டு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி பாருங்கங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பருப்பி பண்ண போகிறோம். நம்ம பாதாம் பிஸ்தா போட்டு நம்ம பருப்பி பண்ணதோட பொரிய வச்சு பருப்பி பண்ணி பாருங்கங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. நம்ம பொரிய வச்சு பண்ணும்போது நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு பருப்பி பண்ணுவோம் பாருங்கள், அதை விட இது டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு நம்ம பருப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. 2 கப்பு பொரியை வச்சு அருமையான சுவையில் ஸ்வீட் செய்ய போகிறோங்க. 2 கப்பு பொரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம தேங்காய் வச்சு பண்ண போகிறோங்க. தேங்காய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. தேங்காய் வச்சு பண்ணி பாருங்கள், எந்த ஸ்வீட்டும் இதுக்கிட்ட நிற்காதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவையும் பொரியும் வச்சு நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட்டுன்னு அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே. பொரியை நம்ம ஊற போட்டுக்கலாம். பொரியை வந்து நம்ம ஊற போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுக்கணும். தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பண்ணதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பொரி எடுத்து 2 கப்பால் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணுங்க. 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வரட்டும். பாகு பதம் எதுவும் வேண்டாம், கரைஞ்சி வரட்டும். நம்ம ஊற்றி அரைச்சிக்கிடலாங்க. இதை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் பொரியில், அதனால் கரையட்டும். பொரி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இது நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, 10 நிமிஷம் ஊறினா போதும். பொரியை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வெள்ளை பாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வெள்ளை கரைஞ்சிருச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. தேங்காய் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 2 கப்பு பொரி எடுத்துருந்தேன். 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம பொரியை போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைச்சிட்டு நம்ம பொரியை தட்டிடணும். பொரி கூட வந்து நம்ம வெள்ளை பாகு ஊற்றிக்கிடலாம். ஆற வச்ச வெள்ளை பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம காய்ச்சி எடுத்த வெள்ளத்தை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும்.
ஒரு பவுல் எல்லாம் எடுத்துருந்தோம், கரெக்டாக இருக்குது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைப்பட்டாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. நைஸாக அரைச்சாதான் பொரி பருப்பி வந்து சூப்பராக இருக்கும். இது இருக்கட்டும். நம்ம கடாயில் நெய் விட்டு வதக்கி எடுத்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. நெய்யை ஆட் பண்ணிடலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கோங்க. இது வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. முந்திரி பருப்பு வந்து நல்லா சிவக்க வறுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபடணுங்க. கோதுமை வந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரியும் தேங்காயும் ஆட் பண்ணிடணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் எடுக்கணுங்க. ஸ்பூனை வச்சே வலித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. 7-8 நிமிஷம் வெந்தாலே போதும். நமக்கு சூப்பரான பருப்பி கிடச்சிரும். கொஞ்சம் வேகட்டும். அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சட்டியில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணுங்க. வந்தாச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். தேங்காய் எல்லாம் நல்லா வேகணும். எத்தனையோ பருப்பி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள். இந்த பொரிய வச்சு பருப்பி செய்து சாப்பிட்டு பாருங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி வச்சு செஞ்சால் கூட இந்த டேஸ்ட் வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும். சூப்பராட்டு வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையில் மாற்றிடலாம். நம்ம எந்த ட்ரையில் ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் தடவிடலாம். பட்டர் சீட் வேணால் பட்டர் சீட் போட்டுக்கோங்க. இல்லாட்டா இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க.
நான் பாதியில் தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். அதனால் பாதியில் நெய் தடவியாச்சுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இலையில் நம்ம ஃபஸ்ட்டு தட்டிக்கிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மாற்றி மாற்றி செய்யணுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரும் உங்களுக்கு. சூடாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுறணும். இந்த மாதிரி ஒன்று போல் ஆக்கிருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆறட்டுங்க. ஆறட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு பொரிய வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு பண்ணி சாப்பிடுங்க. மிஞ்சி போன பொரி இருந்துச்சுன்னா தேங்காய் போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. தீபாவளிக்கு இந்த மாதிரி பருப்பி பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. எந்த பருப்பி இந்த பருப்பிக்கிட்ட நிற்காதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பே போடாண்டாம். உப்பு வந்து நம்ம இனிப்பை வந்து தூக்கி விடுக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் பாருங்கள். அந்த உப்பே ஆட் பண்ணாண்டாம். ஏன்னா நம்ம பொரியில் வந்து நமக்கு உப்பு லைட்டாக இருக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணாதீங்க. சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பி நல்லா ஆறிடுச்சுங்க. லைட் சூடாக தான் இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்மளுக்கு எந்த சைஸுக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே வெளியில் வச்சிங்கன்னா கைப்படாமல் இருந்ததுன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. பார்க்கையிலே அழகாக இருக்குங்க பருப்பி வந்து. சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பண்ணியாச்சு வீட்டிலே. எளிமையான முறையில் அதிக செலவு இல்லாமல் நல்லா மைசூர் பாக்கு மாதிரி வந்திருக்குங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எம்மி எம்மி ஸ்வீட் ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராட்டு ஒரு கப்பு பொரிய வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் அழகுக்காண்டி நட்ஸ் எதுவும் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டா பாயில் பேப்பர் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராட்டு பொரிய வச்சு பருப்பி பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மி எம்மி
பருப்பி ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்குங்க. அட்டகாசமா இருக்கு டேஸ்ட்டு. அல்வா தோத்துப்போம். அந்த அளவுக்கு சுவையா இருக்கு. முந்திரி பருப்புலாம் போட்டுருக்கனால அட்டகாசமா இருக்குங்க டேஸ்ட். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. இதே மாரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வீடியோவ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.